காய்ச்சல் முக்கியமான வீடியோ என்னென்னு சொன்னால், மேடம் உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் இந்த வீடியோ எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ தனிமையை நேசிப்பவள் வாங்க உங்களுக்கான வீடியோ தான். என்ன விளக்கம் வேண்டாம் சிஸ்டரு, நீங்கள் முதல் பொம்பளையா இல்லை முஸ்லீம் மதத்தில் தானே இருக்கீங்க, இல்லை வேறு எதுவும் மதத்தில் இருக்கீங்களா? அந்த உடுப்பு போட்டு ஆடுறையெல்லாம் அந்த உடுப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது. நான் முஸ்லீம் இல்லை, நான் ஹிந்து தான். பட் அதில் மரியாதை எனக்கு தெரியும். ஸோ உனக்கு அப்படித்தான் அந்த உடுப்பு போட்டு ஆடணும்னு சொன்னால், உள்ளுடுப்பு இருக்குல்ல, உள்ளுடுப்பை போட்டு ஆடு. நல்லா தரமாக வியூவர்ஸ் வரும், தரமாக வீடியோ லைக் வரும், தரமாக நீ ஃபேமஸ் ஆகலாம். அந்த உடுப்புக்கு உள்ளுக்குள்ளே நீ என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. வாயில் எனக்கு வருது. ஸ்தஃபுரல்லா, எங்கடே கிடந்து நீங்களா வாரீங்க? உங்களை மாதிரி ஆக்களை தான் எங்கட ஹிந்துவாக்கள் உங்களை தப்பாக பேசுகிறாங்க. சரியா? நாங்கள் பேசணுன்னா வாரது வரம்பு கட்டி எடுத்துட்டு உன்ன மாதிரி பொம்பளைகள் செய்கிறோம். உன்ன மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு அந்த உடுப்புக்கு மரியாதை இருக்குது. சரியா? அந்த உடுப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது. நானும் தான் போடுவேன் மாடர்ன் ட்ரெஸ், நானும் தான் போடுவேன், நானும் தான் வீடியோ போடுவேன். ஆனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதுக்கு ஒரு நீ போடுற பாட்டு இல்லாமல் கட்டி பூடிடா, பிறகு அந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு போடுறா. என்ன வாழைப்பழம் ஆசை வருதா? பிரச்சனை அம்மையிட்ட சொல்ல, கல்யாணத்தை கட்ட வாழைப்பழம் ஆசை வந்தா, அதுக்கே அந்த உடுப்பை போடுறது கேவலப்படுத்துறா. செருப்பால் அடிக்கணும். நீ உனக்கெல்லாம் செருப்பு பிய அடிக்கணும். உன்னெல்லாம் முஸ்லீம் மதத்தில் வச்சிருக்காங்களா? உன்னெல்லாம் பள்ளிவாசலுக்கு உள்ள விடுறாங்களா? நான் அந்த மதத்தில் உண்மையாக ஒரு தலைவராக இருந்தேன். அந்த மதத்தில் இருந்தேன்னா உன்னெல்லாம் எப்பயும் அந்த மதத்தை விட்டு தூக்கி உன்னெல்லாம் இந்த குடும்பத்தையே அந்த என்ன சொல்கிறோம், சவுக்காலைக்குள்ளேயே எடுக்காம, அதாவது மையம், உங்களோட இதில் என்ன சொல்கிறோம், மையமா எனக்கு தெரியலை. ஸோ அந்த இதுக்கே எடுக்காம விடுவோண்ணா. சரியா? இந்த வீடியோ அப்படியான ஊரில் இருந்து பார்த்தாங்கன்னா இவளுக்கெல்லாம் பிய அடிங்க. பொம்பளையில சேர்ந்து இவளுக்கு அடிங்க. சரியா? அந்த உடுப்புக்கு மரியாதை இருக்கிறீ நாய்க்குதி. சரி, நான் உனக்கு சொல்கிறேன், நல்லா கேளு. அந்த உடுப்பு இந்த சிலங்காடு நிறைய பேரை இந்த ரேப் பண்ணி அது செஞ்சு இது செஞ்சு கொண்டிருக்கானுங்க. அந்த பருதா அந்த உடுப்பு போட்டு யாரையாச்சும் ஒரு ஆம்பளை தொட்டிருக்கானா? சரியா? ஒரு பார்வை தப்பான பார்வை பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆம்பளையும் பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அந்த உடுப்புல காமம் இல்லை. அந்த உடுப்புல மரியாதை தான் வரும். எவனை எந்த ஆம்பளை பார்த்தாலும் அந்த உடுப்புல ஒரு மரியாதை தான் வரும். நானும் எப்படி சொல்றது, இந்த உடுப்பு இல்லாமல் நோமலாக உடுப்பு போட்டால் இன்னும் 1000 பேர் அப்படி ரசிப்பானுங்க. ஸோ அதில் அவனுக்கு காமம் வரும். இது நான் பரதா போட்டு இது அந்த உடுப்பை போட்டு நான் போட்டால் என்ன மேலே ஒரு மரியாதை வரும். அந்த மாதிரி உடுப்பு அந்த உடுப்பு. சரியா? குரான் படிச்சிருக்கியா? நீ முஸ்லீம் தானா? எனக்கு டவுட்டாக வேற இருக்கு. நீ முஸ்லீம் தானே? முஸ்லீம் மதத்தில் நீ இவ்வளவு கேவலமாக வீடியோ போகிறோம். உன்ன மாதிரி கேவலமான வேணா பூனாக்கள் இருக்காளுங்க, இந்த டிக்டாக்ல இருக்காளுங்க. நாங்களும் தான் வீடியோ போடுறோம். எந்த மாதிரி நீ இப்படி உடுப்பு போடு அப்படி உடுப்பு போடுன்னு சொன்னதில்லை. ஆனால் உங்களோட மதத்தில் கட்டாயமாக அந்த உடுப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த உடுப்பு காமம் இல்லாத ஒரு உடுப்பு. சரியா? என்னன்னா உங்களோட மதத்தில் கல்யாணம் கட்டினவனுக்கு மட்டும்தான் எல்லா மதத்துலையும் தான். சரியா? ஆனால் உங்களோட மதத்தில் டிஃப்ரெண்ட் உண்டு. முடி கூட கட்டினவன் ஆம்பளைக்கு மட்டும்தான் காட்டும். சரியா? நான் முஸ்லீம் இல்லை, நான் ஹிந்து தான். பட் எனக்கு முஸ்லீம் இல்லை எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். முஸ்லீமை நாங்கள் மதிக்கிறாங்க. உங்களை மாதிரி கேவலக்கட்ட நாயை செய்கிற வேலையால் தான் முதல்ல எனக்கு முஸ்லீமாக்களை பிடிக்கவே பிடிக்காது, உண்மையாகவே பிடிக்காது. சரியா? ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த குருவான் தொடுறதுக்கு எனக்கு ஒரு அப்படி குருவானை தொட்டு அப்படியே ஊருமெண்டமே. சரியா? எனக்கு அப்படி ஒரு மரியாதை. ஏண்டா நாங்களாம் இங்கே வந்த பிறகு நாங்களாம் வீட்டை இருக்கும்போது, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடத்தை தூக்கினாலும் கடவுளே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ இங்கே பிஸ்மில்லாஹ் ரஹ்மானி ரஹீம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கடவுள் அல்லாஹ் என்னை காப்பாற்றி, இது பாரமோ இல்லை சுடுதண்ணி ஊற்றும் போது அல்லாஹ் என்னை காப்பாற்றி சைத்தா அப்படி என்று சொல்லுவேன். சரியா? விளங்கிச்சா? அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு ஒரு இது இருக்குது. அதை ஏன் நீங்கள் கெடுக்குறீங்க? இன்ஷால்லா இங்கே முதல்லாம் நான் யார் வேணும் கேட்டால் ஓகே நான் கட்டாயமாக செய்கிறேன், கடவுள் சத்தியம் ப்ராமிஸ் பண்ணுவோம், அம்மா மேலே அப்பா மேலே ப்ராமிஸ் பண்ணேன். இப்போ நான் யார் என்னைக்கு கேட்டால் இன்ஷால்லா அதுக்கு என்னத்துக்கு அர்த்தம்னு தெரியுமா? இன்ஷால்லான்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா? அந்த இன்ஷால்லான்னு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? முஸ்லீமில் கட்டாயமாக எல்லா மேலே ப்ராமிஸ் நான் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ பண்ணுவேன். அதுக்கு ஒரு பெரிய ஒரு
இதே இருக்குது. அப்படியான மதத்துல நீ இருந்து கொண்டு கேவலம் கெட்டவளே, கொறமாத்தையில பிறந்த கொறவிந்தில பிறந்த குரங்கு வேலை பார்க்குறா. உன்னெல்லாம் 10 மாதம் சுமந்தவளுக்கு 10 மாதத்துல பிள்ளை பெத்திருந்தாளுன்னா, இந்த வேலை பார்த்துருக்கா. மூளை கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். குறவிந்தில பிறந்தபடி பிஸ்மில்லா சாரி கொறமாத்தையில பிறந்தபடிய தான் இந்த குறை வேலை பார்க்குறேன். உன் ஐடியா மென்ஷன் பண்ணி உனக்கு தான் நான் வீடியோ போடுறேன். சரியா? விளங்கிச்சா? மரியாதை வீடியோலாம் டிலீட் பண்ணிட்டு உனக்கு உறிஞ்சு ஐயோ பிஸ்மில்லா நல்லா உள்ளுடுப்ப போடுது வீடியோ போடு. ஆறாம உனக்கு வியூவர்ஸ் வரும். உனக்கு வெக்க விளையாடு. எவ்வளோ கமெண்ட்ரி உனக்கு வருது. உப்பு கட்டவளே. நீ நான் பொம்பளை தானா? உனக்கு அந்த கமெண்ட்டை பார்த்து ஒருத்தர் கூட ஒரு கதை காய்ச்சது இல்லையா? ஒரு கதை ஒருத்தர் கூட காய்ச்சது இல்லையா? நீ இப்படி பண்ணாதண்டு உண்டு வீட்டு யாக்களும் ஒருத்தரும் சொன்னது இல்லையா? இப்போ நீங்கள் கேட்கலாம் மேடம் சனா நீங்கள் நான் நல்லவள் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நான் எந்த கதை டாபிக் தேவையில்லை. ஆனால் நான் இந்த உடுப்புக்கு இந்த மரியாதைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறப்ப சரியா? ஓகேவா? நாங்கள் நாங்கள் தமிழ் கேர்ள்ஸ் இந்த உடுப்பை போட்டு வீடியோ போட்டிருந்தா வருவாங்க, வரைஞ்சி கொடுத்து கொஞ்சம் உத்தமாக இருக்கிற இந்த டிக்டாக்ல இருக்காங்க. நான் இந்த பரதா போட்டு இந்த இதுக்கு போட்டதுக்கு ஒருத்தர் எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணால் வீடியோ தூக்கும், அப்படி இல்லாட்டி உன்னை தூக்குவோம், அப்படி இப்படியான. இப்போ போய் அவளுக்கு தூக்குடா பாப்பா ஊர்லானே இருக்காள் தவணைகளே. நாங்கள் வீடியோ போட்டால் வார உறைஞ்சு கட்டிட்டு இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, இதுக்கு ஒரு அந்த மரியாதை உங்களோட மதத்தில் இருக்கிறவளை தான் கெடுக்காளுங்க. உங்களோட மதத்தில் இருக்கிறவளையை தான் இந்த மரியாதையை கெடுக்காளுங்க. அவளியலை திருத்துங்க, அப்புறம் எங்களை வந்து திருத்துங்க.